உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 131ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். அரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கி நம்ம 2 சாமுவேலில் 13ஆம் அதிகாரம் மட்டும் வாசிப்போம். 1 குறிப்பேட்டில் 17ஆம் அதிகாரம் வாசிப்போம். கூடவே திருப்பாடல் 35ஆம் அதிகாரம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே ஆண்டவர் தாவீதினுடைய அந்த அழகான மன்னிப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்து விட்டார். ஆனாலும் முதல் தண்டனை நிறைவேறியது, டெம்பரல் பனிஷ்மெண்ட். நம்ம விளக்க உரையில் பார்த்தோம், பாவத்திற்கு 2 தண்டனைகள் உண்டு. நிரந்தரமான எட்டர்னல் பனிஷ்மெண்ட், இன்னொன்று தற்காலிகமான டெம்பரல் பனிஷ்மெண்ட். இப்போ அந்த நிரந்தரமான இந்த இட்டர்னல் பனிஷ்மெண்ட் ஆண்டவர் மன்னித்து எடுத்துட்டார், நீக்கி விட்டார். ஆனால் பாவத்தினுடைய அந்த டெம்பரல் பனிஷ்மெண்ட், தாவீது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அவருடைய இந்த தீய இச்சைக்குரிய நாட்டங்களிலிருந்து அவர் பரிசுத்தப்பட வேண்டும். அதுக்கு அவர் முதல்ல அவருடைய மகனை இழக்க வேண்டியிருந்தது, அவருடைய பாவத்தின் விளைவினால். அதே போல் அவருடைய 2வது விளைவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவர் செஞ்ச அதே 2 பாவங்கள், விபச்சாரமும் வன்முறையும் கொலையும், இன்றைக்கி அவருடைய குடும்பத்தில் அவருடைய மகன்கள் அவரை போலவே நடந்து கொள்ளப் போகிறார்கள். அது எப்படி திரும்ப நடக்கும் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம நோட் பண்ணி பார்ப்போம். தாவீதினுடைய கரம் அதில் செயல்பட வேண்டியிருக்கும். தாவீது வழியாக தான் அவர் குடும்பத்திலே நடக்கும். அவர் காரணமாக இல்லை, அவர் எப்படி உரியாவை நம்ப வச்சு கழுத்த அறுத்தாரோ அதே போல் அவரை நம்ப வச்சு அவருடைய பிள்ளைங்களே 2 முறை கழுத்த அறுப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இது எப்படி அப்படின்னாக்க, கடவுள் அவருடைய அந்த வேலையை எடுத்து விட்டார் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்தோம் எல்லாருமே பாவத்தில் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் அப்படி தான் அவருடைய வேலையை, அவருடைய ப்ரொடெக்ஷன் எடுக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பசங்க சாத்தானுடைய வலையில் விழுகிறார்கள். அவர்களுடைய தீய நாட்டங்களுக்கு அவங்க அதன்படி சென்று விடுகிறார்கள். இன்றைக்கி நம்ம பார்ப்போம், அம்னோன் அப்சலோமினுடைய சகோதரியை கற்பழிக்க போகுது. அதே நேரத்தில் அம்னோன் என்ன செய்ய போகிறார்? இந்த கொலை, இந்த கற்பழிப்பு எல்லாமே திரும்ப நடக்கிறத பார்ப்போம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணும் அன்பார்ந்தவர்களே, அபிகாயில் போல யாராவது ஒருத்தரை கடவுள் அனுப்பி தாவீது இந்த பெத்ஷிபாவோட பாவம் செய்யும்போது நிறுத்தியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கும் நம்மளுடைய மனசு. ஆனால் அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு தான் சிலுவையிலிருந்து இதோ உன் தாயின்னு சொல்லி மாதாவை நமக்கு ஒரு பேக்கப்பாக நம்மளை பின்னாடி இருந்து தாங்குவதற்கு ஆண்டவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார், திருச்சுபை ஏற்படுத்துகிறார், திருவுருள் சாதனம் கொடுத்திருக்காரு. எல்லா அருளின் வாய்க்கால்களையும் கொடுத்தாலும் தாவீதின் இதயமே ஆண்டவரை விட்டு திரும்பி ஆண்டவரை புறக்கணித்து அவரை இழிவாக கருதி பாவம் செய்ய முடியும் அப்படின்னா தாவீதின் இதயமே நம்மளுடைய இதையெல்லாம் ஏமாத்திரும் ஆண்டவருக்கு. அதனால தான் நல்லா தெரியும் ஆண்டவர் இயேசுக்கு இந்த புதிய உடன்படிக்கை தவறாமல் சரியாக நடக்கணும்னா அதுக்கு இன்னொரு அபிகாயில் தேவை, மாதா தேவை. மாதா உள்ளே பூந்து நம்மை தடுப்பாங்க. அவங்க கிட்டாதனால தான் எல்லா புனிதர்களும் பக்தி வச்சுருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு வேளை பெத்ஷிபாவுக்கு கிட்ட ஒரு பாவம் செய்வதற்கு முன்பாக யாராவது தடுத்துருந்தாங்கன்னா, அப்படி தான் நம்மளும் ஒவ்வொரு முறை பாவம் செய்கிறப்பையும் யாராவது நம்மளை தடுக்க மாட்டாங்களா? அதுக்கு தான் நமக்கு ஒரு அம்மாவை கொடுத்துருக்காரு. ஊதாரி மகனுடைய கதையில் அம்மா இருந்திருந்தால் ஊதாரி மகனாக போயிருந்திருக்க மாட்டான். அதனால தான் ஆண்டவர் சிலுவையிலிருந்து அம்மாவை கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் நம்மளுடைய பலவீனம், நம்மளை உதவுவதற்கு, நம்மளை அரவணைப்பதற்கு மாதா வேணும், அம்மா வேணும். சரி, நம்ம எவ்வளோ தூரம் போவோமோ அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தாவீதினுடைய அந்த கஷ்டங்களை, அவருக்கு எவ்வளோ தூரம் அவருடைய அந்த பாவத்தின் விளைவுகள் போகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சரி, ஆனாலும் கூட தாவீது புதுப்பிக்கப்பட்டு அவர் தூய்மைப்படுத்தினதுக்கப்புறம் அவர் திரும்பவும் பழைய நிலைமைக்கு உயர்த்தப்படுவார். ஆண்டவர் அவரை மனதுக்கு ஏற்புடையவராக கருதுவார். அதுவும் நம்ம பார்ப்போம். சரி, 1 குறிப்பிட்டு 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே தாவீதுக்கு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, உடன்படிக்கை செய்தார். அந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் போய் நன்றி செலுத்தினார். இது எல்லாத்தையுமே இன்றைக்கி திரும்பவும் வாசிக்க போகிறோம். கூட ஒரு சில டீட்டெயில்ஸ், ஒரு சில விவரங்கள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கி இருக்கும். 35வது அதிகாரம் திருப்பாடலில்
இன்றைக்கி தாவீது கடவுளிடம் அவருடைய எதிரிகளிடமிருந்து விடுதலை கேட்க சொல்லி அவர் கெஞ்சி மன்றாடுவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளின் போது இன்னைக்கு திருப்பாடலிருந்து ஒரு வசனத்தை நேரடியாக ஆண்டவரே கோட் பண்ணுவார். அவருடைய இறுதி ராவணமின் போது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த திருப்பாடலை, தாவீது எழுதின இந்த திருப்பாடலை அவருடைய எதிரிகள்கிட்டேருந்து காப்பாற்ற சொல்லி அவர் வருத்தப்பட்டு புலம்புன அந்த திருப்பாடலை ஆண்டவர் இயேசு எடுத்து பயன்படுத்த போகிறார். வழக்கம் போல் இந்த ஒரு புலம்பல் திருப்பாடல் நன்றியிலும் எதிர்நோக்கிலும் துதியிலும் முடிக்கும். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சூதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 13. பின்னர் நிகழ்ந்தது, தாவீதின் மகன் அப்சலோமிற்கு தாமார் என்ற சகோதரி இருந்தாள். அவள் பேரழகி. தாவீதின் இன்னொரு மகன் அம்னோன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான். அம்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயுற்றான். அவள் கன்னியாக இருந்ததால் அவளிடம் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அம்னோனுக்கு யோனதாபு என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் தாவீதின் சகோதரனான சிமையின் மகன். யோனதாபு சூழ்ச்சி மிக்கவன். இளவரசே, நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவதேன், என்னிடம் சொல்ல மாட்டீரோ என்று கேட்க, அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி மீது நான் மையல் கொண்டுள்ளேன் என்று அவனிடம் கூறினான். யோனதாபு அவனிடம், உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவர் போல் பாசாங்கு செய்யும். உம் தந்தை உம்மை காண வருவார். அவரிடம், என் சகோதரி தாமாரை தயகூர்ந்து அனுப்பி வையுங்கள். அவள் எனக்கு உணவு தரட்டும். என் கண் முன்னே அவள் உணவு தயாரிக்கட்டும். நான் அதை கண்டு அவள் கையிலிருந்து உண்பேன் எனச் சொல்லும் என்று யோனதாபு அவனுக்கு ஆலோசனை கூறினான். அவ்வாறே அம்னோன் படுத்துக்கொண்டு நோயுற்றவன் போல் பாசாங்கு செய்தான். அரசர் அவனை காண வந்தபோது அம்னோன் அவரிடம், தயகூர்ந்து என் சகோதரி தாமாரை அனுப்பி வையுங்கள். அவள் என் கண் முன்னே 2 பணியாரங்கள் செய்தால் நான் அவள் கையிலிருந்து உண்பேன் என கூறினான். தாவீது வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாமாரை வரச் சொல்லி, உடனே உன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்குச் சென்று அவனுக்கு உணவு தயார் செய் என்றார். தாமார் தன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்குச் சென்றாள். அவனோ படுத்திருந்தான். அவள் மாவு எடுத்து பிசைந்து அவன் கண் முன்னே பணியாரங்கள் சுட்டாள். பிறகு அவள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாறினாள். அவன் உண்ண மறுத்தான். எல்லாரையும் என்னிடமிருந்து போகச் சொல் என்று அம்னோன் கேட்க, எல்லாரும் அவனை விட்டுச் சென்றனர். உணவை உள்ளறைக்கு கொண்டு வா, நான் உன் கையிலிருந்து உண்பேன் என்று அம்னோன் தாமாரிடம் கூறினான். தாமார் சுட்ட பணியாரங்களை எடுத்துக்கொண்டு தன் சகோதரன் அம்னோனிடம் படுக்கை அறைக்குள் சென்றாள். அவன் உண்பதற்காக அவற்றை அவள் எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றபோது
அவன் அவளை பிடித்து இழுத்து, என் சகோதரியே, வா, என்னோடு படு என்றான். வேண்டாம் சகோதரனே, என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏனெனில் இஸ்ரவேலில் இவ்வாறு நடப்பதில்லை. இந்த மடமையை செய்யாதே. எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன்? நீயும் இஸ்ரவேலில் மதிக்கெட்ட ஒருவனாக இருப்பாய். தயை கூர்ந்து அரசரிடமே கேள். அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்று அவள் அவனிடம் கெஞ்சினாள். அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. அவளை விட வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான். அதன் பிறகு அம்னோன் அவளை மிகவும் அதிகமாக வெறுத்தான். அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து, எழுந்து சென்றுவிடு என்று அவளிடம் கூறினான். அவளோ, வேண்டாம், என்னை அனுப்பிவிடும் கொடுமை நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விடவும் மோசமானது என்று கதறினான். ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. தனக்கு பணிவிடை செய்து வந்த இளைஞனை அவன் அழைத்து, இந்த பெண்ணை என்னிடமிருந்து வெளியேற்று, அவள் சென்றதும் கதவை தாழிடு என்று கூறினான். பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் சென்றதும் கதவை தாழிட்டான். கன்னியராக இருந்த அரச மகளிரின் வழக்கப்படி அவள் பல்வண்ண நீண்ட ஆடை அணிந்திருந்தாள். தாமார் தன் தலை மீது சாம்பல் தூவினாள். தன் மீதிருந்த பல்வண்ண ஆடையை கிழித்தாள். தன் தலை மீது கை வைத்து அழுது கொண்டே சென்றாள். அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம், இதை உனக்கு செய்தது அம்னோனா? என் சகோதரி, இப்போது நீ அமைதியாயிரு. அவன் உன் சகோதரன், இதை மனதில் வைக்காதே என்று கூறினான். தாமார் தன் சகோதரன் அப்சலோமின் வீட்டில் ஆறுதலின்றி வாழ்ந்தாள். நடந்த இவ்வனைத்தையும் தாவீது கேள்வியுற்று கடுஞ்சினம் கொண்டார். அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே பேசவில்லை. ஏனெனில் தன் சகோதரி தாமாரை கற்பழித்ததற்காக அப்சலோம் அம்னோனை வெறுத்தான். 2 ஆண்டுகள் கழிந்த பிறகு அப்சலோம் எப்ராயிம் அருகே பாகால் ஆட்சோரில் ஆடுகளுக்கு முடி கத்தரித்தான். அப்போது அப்சலோம் இளவரசர் அனைவரையும் அழைத்திருந்தான். அப்சலோம் அரசரிடம் வந்து, இதோ அடியேன் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கிறேன். அரசரும் அவருடைய பணியாளரும் தயை கூர்ந்து அடியேனோடு வாருங்கள் என்றான். அரசர் அப்சலோமிடம், என் மகன் அப்சலோம், வேண்டாம், நாம் அனைவரும் செல்ல வேண்டாம். உனக்கு நாங்கள் சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறினார். அவன் அவரை வலியுறுத்தியும் அவர் செல்ல விரும்பாமல் அவனுக்கு ஆசி அளித்தார். பின் அப்சலோம், இல்லாவிடில் என் சகோதரன் அம்னோன் எங்களோடு செல்லட்டும் என்று கேட்க, அரசர், அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என்று அவனிடம் வினவினார். அவன் அவரை வற்புறுத்தியதால் அம்னோனையும் இளவரசர் அனைவரையும் அவனோடு அரசர் அனுப்பி வைத்தார். அப்சலோம் தம் பணியாளரிடம், அம்னோனின் மனம் மதுவால் மயங்கும் நேரம் பாருங்கள், அம்னோனை தாக்குங்கள் என்று நான் உங்களிடம் கூறும்போது அவனை கொன்றுவிடுங்கள். அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு கட்டளையிடுபவன் நான் அல்லவா? உறுதி பூண்டு வீரர் புதல்வர்களாக செயல்படுங்கள் என்று கூறினான். அப்சலோமின் பணியாளர் அவன் கட்டளையிட்டவாறே அம்னோனுக்கு செய்தார்கள். இளவரசர் அனைவரும் அவரவர் தம் கழுதைகளில் ஏறி தப்பி ஓடினர். அவர்கள் திரும்பிச் செல்கையில் அப்சலோம் இளவரசர் அனைவரையும் கொன்றதாகவும் அவர்களுள் ஒருவரும் தப்பவில்லை என்றும் தாவீதுக்கு செய்தி கிடைத்தது. அரசர் எழுந்து தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டு தரையில் படுத்தார். அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளர் அனைவரும் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டனர். தாவீதின் சகோதரன் சிமையாவின் மகன் யோனதாபு, உம் புதல்வர்களாகிய இளவரசர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டார்கள் என்று என் தலைவர் நினைக்க வேண்டாம். ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான். தன் சகோதரி தாமார் கற்பழிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்சலோம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். ஆகவே என் தலைவராம் அரசர் இளவரசர் அனைவரும் இறந்துவிட்டதாக நினைத்து கவலைப்பட வேண்டாம்
ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான் என்று கூறினான். இதற்கிடையில் அப்சலோம் ஓட்டம் பிடித்தான். அப்போது அரண்மனை காவலன் தன் கண்களை உயர்த்தி பார்த்தபொழுது, இதோ திரளான மக்கள் மலையோரமாக பின்னால் இருந்த சாலை வழியாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது யோனதாபு அரசரிடம், பாருங்கள், இளவரசர் வந்துவிட்டனர், நான் சொன்னது போலவே நிகழ்ந்துவிட்டது என்றான். அவன் பேசி முடிக்கும்போது இளவரசரும் வந்து ஓலமிட்டு அழுதனர். அரசரும் பணியாளர் அனைவரும் வெகுவாய் புலம்பி அழுதனர். தப்பியோடிய அப்சலோம் கெசூர் அரசன் அம்மிகோதின் மகள் தல்மாயிடம் சென்றடைந்தான். தாவீது தம் மகனுக்காக நாள்தோறும் புலம்பிக் கொண்டிருந்தார். கெசூருக்கு தப்பி ஓடிய அப்சலோம் அங்கே 3 ஆண்டுகள் தங்கியிருந்தான். அம்னோனின் மறைவு பற்றிய கவலை நீங்கிய பின் அரசர் தாவீது அப்சலோமை காணும் இயக்கத்தில் இருந்தார். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 17. தாவீது தம் அரண்மனையில் வாழ்ந்து வரும் நாளில் இறைவாக்கினர் நாத்தானை நோக்கி, இதோ நான் கேதுரு மரத்தாலான அரண்மனையில் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையோ திரை கூடாரத்தில் இருக்கிறதே என்றார். அதற்கு நாத்தான் தாவீதை நோக்கி, நீர் விரும்புவதையெல்லாம் செய்யும், ஏனெனில் கடவுள் உம்மோடு இருக்கிறார் என்றார். அன்றிரவு கடவுளின் வாக்கு நாத்தானுக்கு அருளப்பட்டது. என் ஊழியனாகிய தாவீதிடம் சென்று சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் தங்கியிருப்பதற்கான கோவிலை நீ கட்ட வேண்டாம். இஸ்ரவேலரை விடுவித்த நாளிலிருந்து இன்று வரை நான் எந்த கோவிலிலும் தங்கியதில்லை. நான் என்றுமே திருக்கூடாரத்தில் இருந்து ஒரு கூடாரத்தை விட்டு மற்றொரு கூடாரத்துக்கு மாறி வந்துள்ளேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் நான் பயணம் செய்த நாள்களிலும் அவர்களை வழிநடத்த நான் ஏற்படுத்திய எந்த ஒரு விடுதலை தலைவரிடமும் எனக்கு கேதுரு மரத்தால் ஏன் ஒரு கோவிலை கட்டவில்லை என கேட்டேனா? எனவே நீ என் ஊழியனாகிய தாவீதிடம் சொல்ல வேண்டியதாவது, படைகளின் ஆண்டவராகிய நான் சொல்வது இதுவே, வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த உன்னை ஆடுகளை மேய்ப்பதென்று என் மக்கள் இஸ்ரவேலை ஆள்பவனாக மாற்றினேன். நீ சென்றவிடமெல்லாம் உன்னோடிருந்து உன் முன்னிலையில் உன் எதிரிகளை அழித்தேன். உலகின் பெருந்தலைவர்களுக்கு இணையான புகழை உனக்கு அளிப்பேன். என் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு ஓர் இடத்தை தயாரிப்பேன். அங்கே அவர்களை வேர்கொள்ளச் செய்வேன். எனவே அவர்கள் நிலையாய் குடிவாழ்வர். ஒரு காலும் அலைந்து திரியார். முன்பு போல் கொடியோர் கையில் சிறுமையுற மாட்டார். என் மக்களாகிய இஸ்ரவேலர் மேல் நீதி தலைவர்களை நான் ஏற்படுத்திய நாள்களில் இருந்தது போல் சிறுமையுறார். நான் உன் எதிரிகளை பணியச் செய்வேன். மேலும் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அறிவிக்கிறேன். உன் வாழ்நாள் முடிந்து உன் மூதாதையரோடு நீ சேர்ந்து கொள்ளும் பொழுது உன் வழித்தோன்றல்களுள் உன் புதல்வர்களுள் ஒருவனை எழுப்பி அவனது அரசை நிலைநாட்டுவேன். அவன் எனக்கு கோவில் கட்டுவான். அவன் அரியணையை என்றென்றும் நிலை பெறச் செய்வேன். நான் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அவன் எனக்கு மகனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனிடமிருந்து என் பேரன்பை நான் விலக்கிக் கொண்டது போல அவனை விட்டு விலக்கிக் கொள்ள மாட்டேன். மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நியமிப்பேன். அவன் அரியணை என்றென்றும் நிலைக்கும். இவ்வாக்குகள் அனைத்தையும் இக்காட்சி முழுவதையும் அப்படியே நாத்தான் தாவீதிடம் அறிவித்தார். அப்போது தாவீது அரசர் ஆண்டவர் முன்பாக சென்று அமர்ந்து கூறியது, கடவுளாகிய ஆண்டவரே, என்னை இவ்வளவு உயர்த்தியமைக்கு எனக்கும் என் வீட்டாருக்கும் என்ன அருகதை? ஆயினும் கடவுளே, அதுவும் உமக்கு சிறியதாய் தோன்றிற்று. உம் அடியானுடைய வீட்டுக்கு வரவிருக்கும் பெரும் சிறப்பை பற்றி வெளிப்படுத்தினீரே. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் ஏற்கனவே என்னை பெரியவனாக மதித்து வருகிறீர். நீர்
அடியானாகிய என்னை பெருமைப்படுத்தியதற்கு ஈடாக தாவீதாகிய நான் சொல்ல வேறு என்ன உள்ளது? ஏனெனில் நீர் அடியானை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அடியான் பொருட்டு திருவுளப்படி இத்தகைய மாபெரும் செயல்கள் அனைத்தையும் செய்ததுமன்றி இத்தகைய மாண்புமிக்க செயல்களை எல்லாம் அறிவித்தீர். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை. எங்கள் காதுகளினாலே நாங்கள் கேள்விப்பட்டதின்படி உம்மை தவிர வேறு கடவுளும் இல்லை. மக்களாகிய இஸ்ரவேலுக்கு இணையான வேறொரு மக்களினம் உலகில் உண்டோ? அவர்கள் உம்முடைய மக்களாயிருக்கவும் நீர் பெரும் புகழ் பெறவும் அவர்களை மீட்கும்படி கடவுளாகிய நீர்தாமே முன் சென்றீர். எகிப்திலிருந்து நீர் மீட்டுக் கொண்ட உமது மக்கள் முன்பாக வேற்றின மக்களை துரத்தும்படி அச்சத்திற்குரிய செயல்களை செய்தீர். மக்களாகிய இஸ்ரவேலர் என்றும் மக்களாக இருக்கச் செய்தீர். ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களுக்கு கடவுளானீர். இப்போதும் ஆண்டவரே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரவேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்று உமது பெயர் மாட்சியுற்று எந்நாளும் நிலை பெற்றிருப்பதாக. அடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. என் கடவுளே, நீர் அடியானின் வீட்டை நிலைப்படுத்துவேன் என என் காது கேட்க வெளிப்படுத்தினீரே. எனவே அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனத்துணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளீர். இப்போதும் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். திருப்பாடல் 35. ஆண்டவரே, எனக்கெதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும். என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும். கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும். எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும். ஈட்டியையும் வேலையும் கையிலிடும். நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும். என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும். எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க, காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட, அவர்கள் வழி இருளும் சறுக்கலுமாகட்டும். ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர். காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர். அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும். அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும். அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறும். அவர் அளிக்கும் மீட்பில் அகமகிழும். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வறியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். பொய்ச்சான்று சொல்வோர் எனக்கெதிராய் எழுகின்றனர். எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினவுகின்றனர். நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன். அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர். என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினர். நானோ அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடுத்திக் கொண்டேன். நோன்பிருந்து என்னை வருத்திக் கொண்டேன். முகம் குப்புற வீழ்ந்து மன்றாடினேன். நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன். தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரை போல வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன். நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர்.
எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர். யாதொன்றும் அறியாத என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர். இறைப்பற்று எல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர், எள்ளி நகையாடினர். என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தனர். என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் உயிரை அவர்களது தாக்குதலினின்றும் என் ஆருயிரை சிங்கக்குட்டிகளினின்றும் மீட்டருளும். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து கழிக்க இடம் அளியாதீர். காரணமின்றி என்னை வெறுப்போர் கண்சாடை காட்டி இகழ விடாதீர். ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று. நாட்டில் அமைதியை நாடுவோர்க்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர். எனக்கெதிராக அவர்கள் வாய் திறந்து ஆ ஆ நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றனர். ஆண்டவரே, நீர் இதை கண்டும் மௌனமாயிராதீர். என் தலைவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதீர். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து கழிக்க இடமளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம், நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லாரும் கலக்கமுறட்டும். என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோர்க்கு வெட்கமும் மானக்கேடும் மேலாடையாகட்டும். என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர், அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். அப்பொழுது என் நா உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுதும் உம் புகழ் பாடும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எங்களால் நிற்க முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் அற்ப மனிதர்கள். ஜென்ம சுபாவத்தினால் ஆதாமேவனுடைய பாவத்தின் விளைவினால் எங்களை உள்ள அந்த பாவம் செய்யக்கூடிய இயல்பு உண்டு. அந்த எங்களுடைய பழைய மனித இயல்பை சாகடிக்க சிலுவையோடு இணைந்து அதை உங்களுடைய உடலோடு சேர்த்து சிலுவையில் அறைவதற்கு எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, நீங்கள் அபிகையில் எப்படி தாவீதை பாவம் செய்யாமல் தடுத்தாங்களோ அதே போல் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பாவம் செய்யும்போது எங்கள் சூழ்நிலையை மாற்றுங்க. எங்கள் கைகளை பிடிச்சி நிறுத்துங்க. எங்கள் கண்களை, எங்களுடைய வார்த்தைகளை நிறுத்துங்கம்மா. எங்களுடைய ஃப்ரீ வில்லை உங்ககிட்ட அடிமையாக ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய விருப்ப சுதந்திரத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். அதை வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் நாங்கள் பாவம் செய்கிறோம். அது எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய புத்தி, எங்களுடைய ஞாபக சக்தி, மெமரி, எங்களுடைய வில், எங்களுடைய இதயத்தின் விருப்பங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றோம்மா. நீங்கள் அதை உங்களுக்கு உகந்ததாக ஆண்டவர் இயேசுக்கு எப்படி இருந்தால் அது பிடிக்குமோ அந்த மாதிரி மாற்றுங்கம்மா. எங்களுடைய ஃப்ரீ வில்லே எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உங்கள் பிள்ளைங்களாக இருந்தால் போதும். அப்பாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா, அம்மா உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா நடந்தால் போதும். வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம இன்றைக்கி விளக்குரை ரொம்ப சுருக்கமானதான். இன்றைக்கி நம்ம நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சீராக்கினுடைய ஞான நூல்களில் நம்ம பார்த்தோம், நம்ம எப்படி பாவம் செய்கிறோமோ அதே வழியாக தான் மனம் திரும்ப வேண்டும். நம்ம உடம்பில் பாவம் செஞ்சால் உடம்பில் திரும்பவும் நம்ம பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கும். இன்றைக்கி தாவீது எப்படி பாவம் செஞ்சாரோ அதே போல் அவருடைய புதல்வர்கள் நடந்து கொள்கிறார்கள். முதல்ல பாருங்கள், இன்றைக்கி 13ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகத்தில் அம்னோன் அன்பு செய்கிறார். அம்னோன் அந்த தமரை காதலிக்க தான் செய்கிறாரு.
ஆனால் கூட இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த வழி போக்கர் போல். எப்படி தாவீது நல்லவராக தான் இருந்தார், ஆனால் அவருக்குள்ளே வந்த அந்த வழி போக்கர் இச்சைக்குரிய அந்த 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 ஒரு உணர்வு, ஒரு வழி போக்கரை போல் வந்து தாவீதை வந்து பாவம் செய்ய வச்சுச்சு பாருங்கள். அதே போல் அந்த அந்த அவருடைய அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, ஒரு மோசமான ஒரு ஐடியா போகிறார். நீ ஏமாற்றி தமர உன்னுடைய அறைக்குள்ளே வரவை, அவ்வளோதான் சொல்கிறாரு. மீதியை பண்ணணும், என்ன செய்யணும் அதெல்லாம் அவர் சொல்லலை. ஆட்டோமேட்டிக்காக அம்னோனே வந்து பாவம் செய்கிறார். இத்தனைக்கும் தமர் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, நீ வந்து அரசர்கிட்ட அரசர் வந்து என்ன ஒன்று கொடுப்பாரு, நீ ஏன் இப்படி தவறாக நீ முயற்சி செய்கிற. அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்களேன். நீ ஒரு முட்டாளை போகிற ஒரு மதிகேடனை போல் இஸ்ரேல் நடந்துக்குவ. என்னுடைய அவமானத்தை என்னால் மறைக்க முடியாது, உன்னோட மதிகேடும் ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க. ஆனாலும் பாருங்களேன், எதுவுமே நடக்கலை. அன்பார்ந்தவர்களே, அம்னோன் வந்து எப்படி தாவீது உரியாக்கிட்டே, நீ போய் உன்னோட மனைவி கூட நீ வந்து சந்தோஷமாகிற, நீ உன் வீட்டுக்கு போவேன், உண்டு குடிச்சு மகிழன்னு சொல்லி உள்ள ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து நல்லவரை போல சொன்னார் பாருங்க. அதே போல் அம்னோனும் மனசுக்குள்ளே ஒரு தவறான எண்ணத்தை வச்சுட்டு தாவீது கிட்ட போய் சொல்லி தாவீதை முட்டாளாக்குனார். தாவீது எப்படி உரியாவை முட்டாளாக்குனாரோ அதே போல் அவருடைய மகனே அம்னோன் தாவீதை முட்டாளாக்குனாங்க. எதுக்கு? அந்த வழி போக்குறான்னு அவருடைய நண்பர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு. எவ்வளோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு தடவை இல்லை, 2 முறை. 2வது முறை யார் முட்டாளாக்குனா? அப்சலோம், அவருடைய இன்னொரு மகன். அப்சலோம் என்ன சொல்கிறாரு, மனசில் தப்பான அம்னோனை கொல்லணுன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு. எப்படி பாருங்களேன், அம்னோனை கொல்லணுன்ற எண்ணத்தை வைத்து கொண்டு தாவீதுக்கிட்ட வந்து உங்களுடைய புதல்வர்களை என்கிட்ட அனுப்புங்க, நான் ஒரு பந்தி ஒரு விழாவை நாங்கள் ஒரு விருந்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மனசில் தெரியும் அம்னோனை கொல்றதுக்கு தான் அவர் முயற்சி செஞ்சிட்ருக்காருன்னு. தாவீது திரும்பவும் முட்டாளாக்கப்படுகிறார். தாவீது 2 முறை உரியாக்கிட்ட ட்ரை பண்ணார், நீ போன்னு சொல்லி முட்டாளாக்க ட்ரை பண்ணார். இன்னொரு ஸ்ட்ராங்கானது பாருங்கள், அம்னோனை எப்படி கொன்னார், அவரை குடிக்க ட்ரை பண்ணி அவரை நல்லா குடிக்க வச்சு அப்போது அவரை தாக்கி அப்சலோம் கொல்றாரு அம்னோனை. பாருங்களேன், தாவீது உரியாவை குடிக்க வச்சார், நடக்கலை. அதுக்கப்புறம் அவர் கையிலே அந்த கடிதத்தை கொடுத்து அமுச்சு விட்டார். அதே போல் அம்னோனை கொடுத்து அமுச்சு விட்டு கொன்னார். இவ்வளோ ஒரு மோசமானது அப்படிங்க ரிப்பீட் ஆகுது பாருங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இன்றைக்கி 13ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், தமர் சொல்கிறாங்க, வேண்டாம், என்னை அனுப்பிவிடும் கொடுமை நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமை. என்னை நீ விபச்சாரம் செஞ்சதை விட என்னை நீ அனுப்புறது கொல்றதுக்கு சமம், அது இன்னும் கொடுமையானது மோசமானதுன்றார். தாவீது இதே போல் 2 மடங்கு பாவம் செஞ்சார். விபச்சாரம் செஞ்சதே பாவம், அதை விட கொடுமை உரியாவை கொள்ளுனது. அதே 2 மடங்கு பாவத்தை அவர் பையன் வேலையாக செய்ய வராங்க. இந்த டபுள் சின் பாருங்களேன். இன்றைக்கி 21ஆம் அதிகாரத்தில் தாவீது கோபப்படுறாரு, ஆனால் அவர் மகனை அவர் தண்டிக்கவில்லை, கண்டிக்கலை, திருத்தலை. ஏலியும் சாமுவேலும் செய்த பாவத்தை தாவீது செய்கிறார். அவங்க 2 பேருமே அவங்க பிள்ளைங்களை வந்து கண்டித்து வளர்த்தலை. ஏன் சாமுவேல் கண்டிச்சார், அப்பயும் அவங்க கேட்கல. ஏலியை போல தாவீது நடந்து கொண்டார், அப்படியே லைட்டாக பட்டும் படாத மாதிரி கோவப்பட்டார், அதோட அவ்வளோதான். ஏன்னா நமக்கு ஒரு சில மேனுஸ்கிரிப்ட், ஒரு சில பிரதிகள் வந்து பழைய அந்த கிரேக்க பிரதிகளில் வந்து என்ன கூறப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, அம்னோன் வந்து தாவீதனுடைய தலைமகன். அதனால் தாவீது வந்து அம்னோனை அன்பு செய்கிறார், அதனால் அவர் வந்து தண்டிக்கலை. அன்பார்ந்தவர்களே, தாவீது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவன் எனக்கு தந்தையாக இருப்பான், நான் அவனுக்கு மகனாக இருப்பேன், அவன் என் தலைமகனாக இருப்பான். அது தாவீதுக்கும் பொருந்தும், தாவீதுடைய மகனுக்கும் பொருந்தும். அப்படி ஆண்டவர் இயேசுவுக்கு தாவீது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ன் சன்னாக இருந்தார், ஒரு தலைமகனாக இருந்தார். தாவீது பாவம் செஞ்ச போது தந்தை அவரை கண்டித்து திருத்தினார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? தாவீது அவர் தலைமகனை திருத்த மறந்தார். அப்சலோம் வெயிட் பண்ணுறாரு, அவருடைய சகோதரியை கற்பழித்ததற்காக அம்னோனுக்கு தாவீது ஏதாவது தண்டனை கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணுறாரு. தாவீது எதுவும் கொடுக்கல, அம்னோன் கையில் எடுக்கிறார். தாவீது கண்டித்து திருத்தாததனால் அம்னோனை அப்சலோம் கொண்டார். அப்சலோமையாவது கண்டித்து திருத்தணும். ஆனால் நம்ம வாசிக்கிறோம்,
நீ 13ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் அம்னோனின் மறைவுக்கு பிறகு கவலை நீங்கிய பின் அரசர் தாவீது அப்சலோமை காணும் ஏக்கத்தில் இருந்தார். தாவீதுடைய உள்ளம் நல்ல உள்ளம் தான், அவர் எதிரிகளே அன்பு செய்கிற உள்ளம் தான். ஆனால் பாருங்களேன், செல்லம் கொடுக்குறாரு. அன்பு செய்கிறது வேற, செல்லம் கொடுக்கறது வேலை. எல்லா மூதாதையர்களுமே தவறுறாங்கல்ல. ஆண்டவர் இயேசு ஓகே, கடவுள், அவர் தவறாமல் பாவம் இல்லாமல் இருப்பார். அப்போது மனுஷங்க யாரும் தவறாமே வாழவே முடியாதா? பாவமே இல்லாமல் பிறந்து வளர்ந்த தெய்வமாக தான் நமக்கு ஒரு உச்சக்கட்டமான ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மணிமுகுடமாக இருக்கிறாங்க. அதனால திருச்சபை மாதாவை உயர்த்துது. ஒரு மனுஷனால் வாழ முடியுமா? உடன்படிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் பாவம் செய்யாமல் வாழ முடியும் தேவ மாதாவினால். ஏன்னா தேவ மாதாவுக்கு இருந்தது அருள்னால் சூழப்பட்டாங்க. நம்மளும் அப்படிப்பட்ட அருள்னால் சூழப்பட்டோன்னா நம்மளும் பாவம் செய்ய மாட்டோம். ஸோ தாவீது அப்சலோமை கண்டிக்க விடுறாரு, இன்றைக்கி கண்டிக்க மாட்டார். அதோடைய பின்விளைவுகளை நாளான்னைக்கெலாம் நம்ம வாசிப்போம். அப்சலோம் அரசர் தாவீதினுடைய அரியணைக்கே அவர் உலை வைப்பார். அதெல்லாம் நம்ம பின்னாடி வாசிப்போம். சரி, இன்றைக்கி 1 குறிப்பேடு 17ஆவது அதிகாரத்தில் பாருங்கள், 14ஆம் வசனத்தில், மாறாக அவனை என் கோவிலின் மேலும் அரசின் மேலும் தலைவனாக என்றென்றும் நியமிப்பேன், அவன் அரியணை என்றென்றும் நிலைக்கும். அன்பார்ந்தவர்களே, இதை மாதா கிட்ட சொல்கிறத யோசிச்சு பார்ப்போமே. அவர் தந்தை தாவீதின் அரியணை கடவுள் அவருக்கு அளிப்பார் அப்படின்னு மாதா கிட்ட சொல்லும்போது எப்படி இருக்கும் பாருங்களேன். டீஃபால்ட்டாக நமக்கு நன்றாக நம்ம பின்னாடி வாசிப்போம், மகன் அரசரானார் அப்படின்னாக்க அம்மா அரச அன்னையாக இருப்பாங்க, குயின் மதராக இருப்பாங்க. அரசருக்கு அடுத்தபடியான பவர்ஃபுல்லான பொசிஷன் அதுதான். அப்போ மாதா கிட்ட இதை சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீ அரச குடும்பத்தில் இணைக்கப்பட போகிற, அதுவும் சாதாரண உலக அரசு இல்லை, விண்ணக அரசின் குடும்பத்தில் உன்னுடைய மகன் வரப்போகிறான். ஓ மை காட்! அப்போ யோசிச்சு பார்ப்போமே, எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. விண்ணகத்தின் அரசருக்கு மாதா அம்மாவாக இருக்க போகிறாங்க. அதனால தான் நம்ம பின்னாடி வாசிப்போம், ஆண்டவர் இயேசுவின் வலது புறத்தில் மாதா அமர்ந்திருக்க போகிறார்கள். அதனால தான் யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? என் தந்தை, என் தந்தை, என் தந்தைன்னு சொல்கிறார். ஏன்? ஏன்னா அவருடைய தலைமகன் ஆண்டவர் இயேசு தான். அவர் தந்தைக்கான கோயிலை கட்டுவார். நம்மளுடைய உடல் கத்தோலிக்க திரு அவை ரெண்டையும் கட்டுவார். அவர் அவருடைய அரசுக்கு, கடவுளுடைய அரசுக்கு தலைவனாக இருப்பார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். 27ஆம் வசனத்தில் பாருங்கள், இப்போது அடியான் வீட்டு என்றென்றும் முன்பாக நிலைத்திருக்கும்படி அதற்கு ஆசி வழங்குவீராக. ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்று என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். ஆண்டவருடைய ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாக இருக்கும். மாதாவை ஆசீர்வதிக்க நாம் பார்க்குறோம். ஏன்னா மாதாவினுடைய வீடு, ஆண்டவரினுடைய வீடு மாதா. அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைத்து நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர். அதை நீங்கள் தொடர்ந்து ஆசி பெற்றதாகவே இருக்கும் அப்படின்றாங்க. மாதாவுக்கு ஆண்டவர் ஆசி வழங்கினார். தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் வாயில் வழியாக பெண்களுக்குள் ஆசை பெற்றவர், திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றதுன்னு ஒரு முறை ஆசீர்வதிச்சிட்டார்னா அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது மாதாவின் உடலையும் குறிக்கும், நம்மளுடைய உடலையும் குறிக்கும், ஆண்டவர் இயேசுவின் உடலாகிய மறை உடலாகிய திருச்சபையையும் குறிக்கும். ஆசீர் பெற்றது ஆண்டவரினால் என்றும் ஆசை பெற்றதாகவே இருக்கும். சரி, இன்றைய திருப்பாடலுக்கு போகலாம் அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கி பாருங்கள், 1ஆம் வசனத்தில் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆண்டவரே, எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்போருடன் நீர் போர் புரியும். இவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாருங்களேன். என்னோடய எதிரி நீங்கள் எதிரியாக்குங்க ஆண்டவரே, நீங்கள் போர் புரியுங்க, நீங்கள் வழக்காடுங்க. எவ்வளோ கடவுள் மேல் நம்பிக்கையாக இருக்கார் பாருங்களேன். இந்த உலகத்தில் யாருமே கடவுளே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஆண்டவருடைய அந்த விசுவாசத்தினுடைய ஒரு ஒரு அந்த ஒளிச்சுடராக இந்த உலகத்தில் அமையணும். ஒளியாக, உப்பாக கடவுள் இருக்கார், இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அதை காட்டணும். எவ்வளோ நம்பிக்கையாக தாவீது ஜெபிக்கிறாப்பாங்க. நீங்கள் வழக்காடுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் போர் போகிறீங்க எனக்காக. அவர் 2வது வசனத்தில் பாருங்கள், எப்படி இமேஜின் பண்ணுறாரு பாருங்கள். கடவுள் அவரை பாதுகாக்கிறத, கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்யும். கடவுள் ஷீல்டு எடுத்துக்கிட்டு, கேடயத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் தாவீதுக்கு முன்னாடி நிற்பாராம்.
அப்படி அவரை இமேஜின் பண்ணுறாரு, அவரை ஆண்டவர் பாதுகாக்கிறத. அவர் சொல்கிறார் பாருங்க, நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும், என் ஆன்மா கிட்ட சொல்லுங்கள். யோசிச்சு பாருங்களேன் அன்பாந்தவர்களே, அந்த நடக்க முடியாதவர் நம்ம யோவான் நற்செய்தியில் வாசித்தோம். நீ நலம் பெற விரும்புகிறாயா? அந்த ஒரு கேள்வி நம்மளை பார்த்து கேட்டார்னா அது போதும் இல்லை? அவர் என்னென்னமோ சொல்கிறார், ஆண்டவர் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், அந்த குளத்தில் குதிக்கணும்னு பார்த்தேன், எனக்கு யாரும் உதவி செய்யலை. ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. முடிஞ்சிச்சு. யோவான் நற்செய்தியாளர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், அங்கனமே அப்போவே அவருடைய அந்த உடல் நோய் நீங்கியது அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கி தாவீது கேட்குறாரு, நானே உன் மீட்பர் என்று என்னோட உள்ளத்திற்கு சொல்லுங்கள். நம்மளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நீங்கள் என்னை பார்த்து சொல்லுங்கள், ஐ எம் யுவர் சால்வேஷன், நான் உன்னுடைய மீட்பர் அப்படின்னு. அவ்வளோதான், நம்ம ஆன்மா மீட்கப்பட்டுரும். அவர் சொல்கிறாரு பாருங்கள், இன்றைக்கி 10ஆம் வசனத்தில் திருப்பாடல் 35, ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார்? எல்லா வலியோரினுடைய இகழ்ச்சிகள் கைகளிலிருந்து என்னை விடுப்பவர் நீங்கள் தான் என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லுமா. அவர் சொல்ல பாருங்க, அவருடைய பாவத்தினால என் எலும்புகள் எல்லாம் அற்று போயிட்டுரு, என் எலும்புகள்லாம் உருகி போயிட்டுரு, அதில் சுகமில்லை, அது சூடாக இருக்குது, காய்ச்சலில் கொதிக்குது அப்படின்றாரு. இன்றைக்கி அவரே சொல்கிறாரு, ஆண்டவர் அவரை மீட்கும்போது அவருடைய எலும்புகள் எல்லாம் பாடுமா ஆண்டவரை. எவ்வளவு இன்டீரியராக இருக்குது பாருங்கள், அவருடைய ஆத்மாத்மமாக இருக்குன்னு. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவருடைய பாடுகளுக்கு நிகரான வசனம் பாருங்கள், 11ஆம் வசனம், பொய் சான்று சொல்வோர் எனக்கு எதிராய் இழுகின்றனர். இதான் நம்ம மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 59லேருந்து 61 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். பொய் சான்று சொல்கிறவர்கள் ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவர் இயேசுக்கு எதிராக பொய் சான்று எழும்பி சொன்னாங்க. தலைமை சங்க அந்த குருக்களினுடைய அந்த விசாரிக்கும் போது அது இங்கே நிறைவேறுது. தாவீதின் வாழ்வில் நடந்த துன்பங்கள் ஆண்டவருடைய வாழ்வுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்குது. இறைவாக்காக உரைக்கிறார். 19வது வசனத்தை தான் இன்றைக்கி திருப்பாடல் 35 ஆண்டவர் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நேரடியாக அதை ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார். என்னை எந்த காரணமுமின்றி வெறுத்தனர். யார்? எல்லா யூதர்களும். நன்மை செஞ்சதற்காக, அன்பு காட்ட சொன்னதுக்காக ஆண்டவர் இயேசுவை காரணமே இல்லாமல் வெறுத்தாங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம தாவீது எழுதின இந்த திருப்பாடலின் 19வது வசனத்தை ஆண்டவர் மேற்கோள் காட்டுறார். அது நிறைவேறும்படி அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சான். அப்போ தாவீதின் பாடுகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாடுகளுக்கு ஒரு முன்னடையாளம், முன் குறிப்பாக இருக்கிறது, ஒரு இறைவாக்காக விளங்குகிறது. அது அங்கே நிறைவேற போகிறதான். 21ஆம் வசனத்தில் பாருங்கள், எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து நாங்களே எங்கள் கண்களினால் கண்டோம் என்கின்றனர். அந்த மாதிரி சொல்லாதபடி பார்த்துங்கன்னு சொல்கிறாரு. இதை தான் நம்ம மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களில் ஆண்டவர் சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆகா திருக்கோவிலை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்று எழுப்புவேன் என்று சிலுவையில் சொன்னானே, சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையை விடுவித்துக்கொள் என்று அவர்கள் பழித்துரைத்தார்கள். அந்த அப்படின்னு சொல்லி அங்கே தாவீதை பழித்துரைக்கிறாங்க. அங்கே தாவீதுக்கு எதிராக பொய் சான்று சொல்லுகிறார்கள். தாவீதை காரணமின்றி வெறுக்கிறார்கள். இது 3 ஆண்டவருடைய வாழ்வில் அவருடைய பாடுகளின் போது நடந்தது. காரணம் இல்லாமல் வெறுத்தாங்க. அவர் ஆன்னு சொல்லி பழியை துடைச்சாங்க. அவர் காரணமின்றி அவரை பொய் சான்று சொல்லி அவருக்கு எதிராக எழுப்பினார்கள். இது 3மே நடந்து நிறைவேறதை நம்ம பார்த்துருக்கோம். சரி அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து பயணிப்போம். தாவீதை அவருடைய இச்சையின் உணர்வுகள்லேருந்து தூய்மையாக்கப்படணும். அவரோட வாழ்வின் கடைசியில் நம்ம அதை பார்ப்போம். அவர் பர்ஃபெக்டாக புடமிட்ட ஒரு தங்கத்தை போல வெளியே வருவார். ஆனால் அதுக்கு கஷ்டப்படணும். அவருடைய குழந்தை சாகிறத பார்க்கணும், அவருடைய தலைமகன் சாகிறத பார்க்கணும், அவருடைய மகன்னாலே அவர் துன்புறுத்தப்படணும், அவர் அரசர் அவையை விட்டு வெளியே இறங்கி வரணும். இதெல்லாம் இனி வரும் நாட்கள் நம்ம வாசிப்போம். அவர் அந்த வழியாக தூய்மைப்படுத்தப்படுவார். அப்போது ஹீ இஸ் பர்ஃபெக்ட். நம்மும் அதே போல் தூய்மைப்படுத்த ஆண்டவர் நம்ம அனுமதிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், பட் நம்பி கொடுக்கலாம். அவர் நம்மளை அன்பு செய்கிறவர். இன்னும் பயமாக இருக்கா, மாதா கிட்டே கொடுத்துடலாம். மாதா நம்மளுக்கு கஷ்டமே இல்லாமல் நம்மளை கஷ்டப்பட வைப்பாங்க. கஷ்டப்படுவோம், ஆனால் அந்த சிலுவைகள் எல்லாம் மாதா புனித மான்ஃபோர்ட் கூறுவது போல் அதை ஒரு சக்கரை தண்ணியில் முக்கி கொடுப்பாங்க. அந்த சிலுவை நம்ம கஷ்டமாக தெரியாத அளவுக்கு சிலுவையை தூக்க வச்சுருவாங்க மாதா. அதே சிலுவை தான், ஆனால் எப்படியோ நம்மளை தூக்க வச்சுருவாங்க. சரி, தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே. நாளைய தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.